அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். லோத்தும் ஆபிரகாமோடு கூட காண்பிக்கிற தேசத்துக்கு போக புறப்படுகிறான். அழைக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல அழைக்கப்பட்டவனோடு செல்லும்படி தன்னை அர்ப்பணித்த லோத்தும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்பொழுது நன்மை பெருகும்போது இருவருக்குள்ளும் ஒரு வாக்குவாதமான ஒரு பிரச்சனை உண்டாகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் ஆபிரகாம் லோத்தை அழைத்து சொல்லுகிற, நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதே, நீ எந்த திசையை தெரிந்தெடுத்து போகிறாயோ நீ போய்க்கோ. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிக்கும்படியாக லோத்தோடு ஆபிரகாம் பேசுகிறான். இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிற நிலைக்கு லோத்து வருகிறான். லோத்து என்ன செய்கிறான் என்றால் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. 2 பேருக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை வருகிறது. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று லோத்து எதை தெரிந்து கொண்டான் தெரியுமா? தன் கண்களுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன் இருதயமும் தன் மாம்சமும் விரும்பினதை லோத்து தெரிந்து கொண்டான். தெரிந்து அதை நோக்கி செல்லுகிறான். ஆபிரகாம் எதை தெரிந்து கொண்டான் தெரியுமா? 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். லோத்து தன் மனம் விரும்பினதை நோக்கி பார்த்து தெரிந்தெடுத்தான். ஆபிரகாமோ கர்த்தர் காண்பித்ததை நோக்கி பார்த்து தெரிந்தெடுத்தான். நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? நம் மாம்சமும் மனதும் விரும்புகிறதையா அல்லது கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறதையா? தெரிந்தெடுக்கிற நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாய் வைக்கிறேன், சாவையும் ஜீவனை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். நீ எதை தெரிந்தெடுக்கிறாய்? நமக்கு முன்பாய் இந்த ஆப்ஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம் தெரிந்தெடுக்கிறோம்? மாம்சமும் மனசு விரும்புகிறதையா அல்லது கர்த்தர் காண்பிக்கிறதையா? மாம்சமும் மனசு விரும்பினதை தெரிந்தெடுத்து போன லோத் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். கர்த்தர் காண்பித்ததை தெரிந்தெடுத்த ஆபிரகாம் நாள்தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் வாதிக்கப்படுகிறதும் ஆசீர்வதிக்கப்படுகிறதும் இருக்கிறது. நம் மாம்சம் மனசு விரும்புகிறதை தெரிந்தெடுப்போமானால் வாதிக்கப்படுவோம். கர்த்தர் காண்பிக்கிறதை தெரிந்தெடுப்போமானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். எதை தெரிந்தெடுக்கிறோம்? சிந்திப்போம், மாற்றத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நேர்வழியாய் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிறவரே, அப்பா, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் கர்த்தர். ஆண்டவரே, நாங்களே எங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் சுய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. நீர் காண்பிப்பதை தெரிந்து கொண்டு முன் செல்ல கிருபை செய்யும். லோத்தை போல அல்ல, ஆபிரகாமை போல கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.